السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான விஐபி, எல்லோருக்கும் வேண்டியவர், எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவர். அவர் எல்லாரும் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது நேரில் பார்த்துடணும், அப்படி பார்ப்பதை தங்களுடைய வாழ்நாள் சாதனையாக கருதி கொண்டு எப்படியாவது விஐபியை நேரில் சந்திச்சிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில யாரை சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே விஐபி தகவல் தர்றாரு, உங்களை சந்திக்க நானே நேரில் வருகிறேன் என்று ஒரு தகவல் தர்றாரு. அப்படி தகவல் வந்தா அவரை பார்க்க முயற்சி செய்திருக்கக்கூடிய நம்முடைய நிலை எப்படி இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும், எவ்வளவு குதூகலமா இருக்கும், அதை சொல்லுவதற்கு வார்த்தைகளை தேடிக்கொண்டிருப்போம் அல்லவா. இது ஒரு புறம். அடுத்து யோசிப்போம், இதுவரைக்கும் நாம் தானே அவரை போய் பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவரே வர்றதா இருந்தா அவர் எப்படி வரவேற்கிறது, அவர் எப்படி கண்ணியப்படுத்துறது, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த மன ஓட்டங்களுக்கு மத்தியில ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். எப்படியாவது அவரை முழுமையாக கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய கண்ணியத்தில் எந்த குறைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவரை கண்ணியப்படுத்துவதற்கு முழுமையாக தயாராக ஆகிவிடுவோம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பேச போறேன் அப்படின்ட்டு. புனித ரமதான், ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஷஹரு ரமதான் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மை வந்தடைய இருக்கிறது. ரமதானை பற்றிய ஏராளமான செய்திகள், ஹதீதுகள், குர்ஆன் வசனங்கள் வீடியோ வாயிலாக அல்லது ஜும்மா மேடைகள் வாயிலாக அவ்வப்போது நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகமாக அதை பற்றிய விஸ்தீர்ணங்கள் இருக்கும். அதிலே முத்தாய்ப்பாக அபூ ஹுரைரா, அனஸ் இப்னு மாலிக் போன்றவர்களால் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிறுத்துவதற்காக பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். பள்ளிக்கு வருகை இருந்தவர்கள் முதல் படியில் கால் எடுத்து வைத்து விட்டு ஆமீன் என்று சொன்னார்கள். அடுத்த படியில் கால் எடுத்து வைத்து விட்டு மீண்டும் ஆமீன் என்று சொன்னார்கள். இறுதியாக மூன்றாவது படியில் கால் எடுத்து வைத்து விட்டு மீண்டும் ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸும் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதில் புரிய வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கத்திற்கு மாற்றமான இந்த நிகழ்வை கண்ட சஹாபாக்கள் ஆச்சரியத்தால் உறைந்து போய், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா உரை முடிப்பு வரையில் அமைதி காத்திருந்து பிறகு பெருமானாரிடத்தில் வினவுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த வழமைக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் 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 என்று சொன்னீர்களே, அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நான் வழக்கத்திற்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் என்று கூறினேன். என்ன காரணம் தெரியுமா? நான் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பதாக வானவ தலைவர் ஜிப்ரீல் அமீன் அவர்கள் வருகை தந்து, அல்லாஹ்வின் தூதரே, 3 விதமான மோசமான பண்புள்ளவர்கள், 3 விதமான மட்டமான குணம் உள்ளவர்கள், 3 விதமான மட்டமான நடத்தை உள்ளவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வின் அன்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய பாசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 3இல் ஒருவராக ஜிப்ரீல் சொன்னார்கள், மன் அதரக ஷஹ்ர ரமதான வலம் யுக்ஃபர் லஹு ஃபதகல அன்-நார் வஅபஅதஹு அல்லாஹ் என்று குறிப்பிட்டார். அதாவது யார் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் தான் செய்ய வேண்டிய சரியான நடைமுறையை நடைமுறைப்படுத்தாமல், அதாவது தன் நிலையை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய நிலையில் அதே நிலையில் இருக்கும்போது அந்த ரமலான் அவரை விட்டு விடைபெறும் போது இவர் குற்றங்கள் எதுவும் மன்னிக்கப்படாமல்
அதனால் நரகத்திற்கு செல்லுகிறார் என்றால் அல்லாஹ்வின் அருளில் இருந்து அவர் தூரமாகட்டும் என்று சொன்ன ஜிப்ரீல், குல் ஆமீன், ஆமீன் சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் படித்தார்கள். வகுல்து ஆமீன், நானும் ஆமீன் என்று சொன்னேன் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள். இங்கே நான் முதலில் குறிப்பிட்டதை போன்று உலக நடைமுறை என்ன, மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஐபியோ ஒரு தலைவரோ அவர் பொது இடத்தில் அவமரியாதை செய்யப்பட்டால் அது சமூகத்திற்கான அவமரியாதை கருதப்பட்டு அப்படி அவமரியாதை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவது உலக வாடிக்கை. அப்படி என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு மாதம் தரப்படுகிறது. அந்த மாதம் வர வேண்டிய வந்திருக்க வேண்டிய நோக்கம் அல்லாஹ் குர்ஆன் சொல்வதை போல நான்கும் தத்தமும் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் அல்லாஹ்வை புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் இந்த ரமலானின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தருகிறார். அந்த விஐபி தான் நாம் அழைக்காமலேயே நிச்சயமாக நம்மிடத்தில் வர இருக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை ரமலான் வருகிறது, நமக்கு தெரியும். இது நமக்குண்டான படிப்பினை. கடந்த ஆண்டு ரமலானை நம்மோடு இருந்தவர்கள் இன்று எத்தனையோ நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்மிடத்தில் இன்று இல்லை. வரக்கூடிய ஆண்டு நமது நிலை நமக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் சொன்னதை போன்று ரமலான் வர வேண்டிய நோக்கம், ரமலான் அல்லாஹ்வால் தந்திருப்பதின் நோக்கம், நாம் அதிலிருந்து நம்முடைய நிலைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், மற்ற எல்லா மாதங்களிலும் இல்லாத சிறப்பு ரமலான் மாதத்தில் ஒரு நல்ல காரியம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மரியாதைக்குரியதாக கவனிக்கப்படுகிறார். அதுபோன்று ஏனைய மாதங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு தீமை ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமானதாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த மாதம் நம்மிடத்தில் வருவதனுடைய நோக்கம் நம்மை சரி செய்து கொள்வதுதான். இந்த ரமலான் நம்மோடு இருந்து இந்த ஒரு மாதமும் நம்முடைய செயல்பாடுகளை அவதானித்து கவனித்து நமக்கு சாட்சியாகவோ அல்லது எதிராளியாகவோ திரும்புவதற்குண்டான வாய்ப்புள்ள மாதம்தான் இந்த மாதம். அதனால்தான் இந்த விருந்தாளியாக, இந்த முக்கிய விஐபியாக வரும் இந்த மாதத்துடைய நோக்கம் நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்காக வாய்ப்பாக அல்லாஹ் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வதன் மூலமாக யார் இந்த வாய்ப்பை தவறவிட்டாரோ அவர் நரகம் செல்வது என்பது உறுதியான செய்தியாக மாறி வருகிறது. காரணம், இந்த மாதம் அன்புக்கும் அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கும் தகுதியான மார்க்கமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு வழங்கப்படுகிறது. அத்தகைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக தரப்பட்ட செய்தியாக இருக்கிறது. எனவே நான் முன்பு குறிப்பிட்டதை போன்று யாருக்கும் வராத ஒரு மாமணியாக பழம் நழுவி பாடி விழுந்தது என்று தமிழில் சொல்லுவார்கள். அத்தகைய சிறப்பான வாய்ப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மை அடைய இருக்கிறது. எனவே இதில் அலட்சியம் செய்து விடாமல், இதை நாம் பொதுபோக்காக இருந்து விடாமல், எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு முழுமையான வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.